ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய மே மந்த்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தவங்க பார்த்து அதை படிக்கிறப்போ அவங்களோட வாழ்க்கையிலையும் அது பிரதிபலிக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில் சில மிராக்கிள்ஸ் ஏற்படலாம், நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் மூலயமா. இந்த தடவை எனக்கு நடந்த மிராக்கிள்ஸ் என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? சூப்பரான மிராக்கிள்ஸ், எனக்கு நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நடந்த விஷயம். சரி, இந்த தடவை நம்மளோட மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணலான்ட்டு வச்சுருந்தேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு போன வாரம் பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். எதுக்காக போனோம் அப்படின்னா ஷிரடிக்கு. நான் மும்பையில் இருக்கேன். இங்கே மும்பையிலேருந்து பை ரோடு காரில் ஷிரடி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். போன வாரம் போயிட்டு வந்தோம். நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன். அப்போது இந்த வாரம் எதுக்காக போனோம் அப்படின்னா, பாபா கிட்ட கேட்ட சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஃபேமிலியில் நடந்துச்சு. ஸோ அந்த நடந்த விஷயத்துக்கு கிராட்டிடியூட் பண்ணுறதுக்காக போகிறது தான் எங்களோட பிளானாக இருந்தது. ஏன்னா எல்லா டைமுமே பாபா கிட்ட போய் நம்ம ஏதாவது ஓகே நமக்கு தான் அதான் கேட்டால் அது கிடச்சிருச்சு, இல்லை அடுத்தது வேணும்னு கேட்க போகணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக கூட நம்ம பிளான் பண்ணி போகலாம். ஸோ நாங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரிப் இருந்துச்சு. அப்படி கிளம்புறப்பவே வழியெல்லாம் அத்தனை 777 அப்படியே நம்பவே முடியல. அவ்வளோ 777 லாரியில், காரில், பில்லில். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்ப இங்கேருந்து நம்ம புக் பண்ணிட்டு போனோம். அது புக் பண்ணுறதுலையே அதில் ஏதோ 777 காமிச்சிது. அதுவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ வழியெல்லாம் 777. என் ஹஸ்பண்டுக்கு கண்ணில் அவ்வளோ 777 படுது. நான் நடுவில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு டக்குன்னு ரொம்பலாம் தூங்கலை, லைட்டாக ஒரு சின்ன நாப் கண்ணை அசந்த மாதிரி இருக்கும்ல, அப்படி கண்ணை திறக்கிறேன். கண்ணை திறந்த உடனே முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு. அதோட நம்பர் 777. ஓ அப்பா, இவ்வளோ 777 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த டிரைவ் போயிட்டுருக்க டைமில் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் நேமை சொல்லி பையனை ஸ்கூலில் சேர்த்தணும், அதனால் இந்த ஸ்கூலில் சேர்த்தலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடந்தது. சரி, ஓகே, சாயங்காலமாக இது இருக்கட்டும், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இது முக்கியமான டைமு, அவங்க 10th படிக்கிற டைமு. ஸோ நல்ல ஸ்கூலில் சேர்த்துடணும், நல்லா படிக்க வச்சிடணுன்ற ஒரு இது இருக்கும்ல. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம நைட்டு இதை பற்றி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனில் சொன்னார். நாங்கள் 2 பேரும் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணது தான். சொல்லிவிட்டு வச்சு ஒரு 1 hourல ஷிரடி என்டர் பண்ணுறப்ப நாங்கள் எந்த ஸ்கூலோட பேரை பேசிகிட்டே இருந்தோமோ அந்த ஸ்கூலோட பேரில் ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் ரெசார்ட் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதுவே ஃபஸ்ட்டு ஷிரடிக்கு மீன்ஸ் அந்த போர்டு பார்த்துட்டு பாபா படம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கோர்வையாக இருந்தது அந்த ஆன்சரு. அதே பேரில் ஸ்கூலோட பேரில் ரெசார்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. ஸோ அங்கேயே பாபா நமக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாருன்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இன்னொன்று எங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க பிரின்ஸிபலாக இருக்காங்க. அவங்கக்கிட்டே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னோடய ரிலேட்டிவ் எங்களுக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க இந்த ஸ்கூல் தான் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டாங்க, இதில் சேர்த்து சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ஆன்சர் கிடச்சிருச்சு அதுக்கே. ஸோ இது ஒரு பெரிய மிராக்கிளாக எனக்கு ஃபீல் ஆச்சா. ஸோ 777 சொல்லிட்டேன், இந்த ஸ்கூல் நேம் சொல்லிட்டேன். அடுத்தது உள்ள பாபா தரிசனம், நல்ல ரூமில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாயங்காலம் பாபா தரிசனத்துக்காக போனோம். அங்கே போய் நல்ல சூப்பரான தரிசனம், ரிலாக்ஸ்டாக நடந்துச்சு. எப்போவுமே ஷிரடிக்குள்ளே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும்ல. ஸோ எல்லாம் டக்குன்னு நவுத்திட்டே தான் இருப்பாங்க, கிளம்புங்கன்னு நவுத்திட்டே இருப்பாங்க. அங்கே பாபா தரிசனம் நான் கார்டு டெக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நம்மளோட வீக்லி ரீடிங் போடுற சாய்பாபா டெக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க பாபா பாதத்தில் எல்லாம் வச்சு நல்லா ப்ளெஸ் பண்ணி கொடுத்தாங்க. அங்கெல்லாம் பொறுமையாக நடந்துச்சு, ரொம்ப ஹரிபரி அந்த இடத்துல எனக்கு நடக்கவே இல்லை. ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி வர்றப்போ அங்கெல்லாம் போக சொல்லுவாங்க, நிறைய போலீஸ்லாம் இருப்பாங்க. அப்போ எதுக்கு சொன்னாங்கன்னே தெரில, உட்காந்துட்டு போங்க 5 நிமிஷம்னாங்க. எல்லாத்தையும் போக சொல்கிறாங்க, எங்களை உட்காந்துட்டு போங்க 5 நிமிஷம்னாங்க. எப்படி இந்த இடத்துல 5 நிமிஷம் உட்காந்துட்டு போக சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு ஷாக் ஆச்சு. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க,
ஒரு வாய்ப்பு, ஓகே ஒரு பெரிய கிரேட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 5 நிமிஷம் உட்காந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி டீசெண்டாக அந்த டைமை மெயின்டைன் பண்ணிக்கணுன்ட்டு 5 நிமிஷம் உட்காந்து அந்த இடத்துல ஹீலிங் எனர்ஜியை பாபாட்டேருந்து சூப்பராக சென்ஸ் பண்ணி அப்படி ஒரு வைப்ரேஷன் ஹீலிங்கில் நம்பவே முடியாது சொன்னால் உங்களுக்கு. அது இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்லுதுன்னு தெரியல. அப்படி ஒரு ஹீலிங் எனர்ஜி அந்த 5 மினிட்ஸ் உட்காந்து நல்ல சூப்பராக ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே இது ஈவினிங் டைமு. வெளியே வந்துட்டு அங்கே வந்து ஷீர்டி போயிருந்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து ஒரு மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்துலேருந்து விழுற இலையை வந்து அங்கே இருக்க பக்தர்கள் வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அந்த இலையை எடுத்துக்குவாங்க. நான் ஃபஸ்ட்டு போனப்போ எனக்கு என்ன மிராக்கிள் நடந்ததுன்னு கூட சொல்லியிருந்தேன். அந்த இலை வந்து தானே வந்து உட்காந்துருக்கிற இடத்துல விழுந்தது. எங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்போது ஃபஸ்ட் டைம் போனப்போ. பட் அது அப்போ அது கிடைச்சது முன்னாடி. இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருந்ததே கிராட்டிடியூட் பண்ணுறதுக்காக தானே. அப்போ வந்து அந்த மரத்தை வந்து சுற்றி வரோம். அங்கே ஒரு பாபா சிலை இருக்கும், நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு அந்த வேப்ப மரத்தை சுற்றி வரணும். அப்போ அந்த இலை விழுறது ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ். இது வந்து பேசிக்காக அங்கே நடக்கிறது. அப்போ சுற்றி வர்றப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இது வந்து நம்ம கிராட்டிடியூட் தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கேட்டதை பாபா நமக்கு கொடுத்துட்டாரு, தாராளமாக கொடுத்துட்டாரு, நம்ம ஹாப்பியாக இருக்கோம். அதனால இந்த இலை வந்து திருப்பி விழுந்துச்சுன்னா அது நம்ம வேறு யாருக்காக தான் கொடுத்துடணும். பாபா வந்து நம்ம கொடுத்துட்டாரு, அடுத்தவங்களுக்கு தான் இனிமேல் அந்த பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லவே அவரோட தலையில் ஒரு இலை விழுந்து கீழே விழுது. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அந்த கீழே விழுறப்ப பார்த்தாரு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இது இப்படி பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அதை பார்த்துட்டே இருந்தார். ஏன்னா முன்னாடி மைண்ட் செட் ஆகிடுச்சு, இது வேறு யாருக்காவது கொடுக்கணும், நமக்கு பாபா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இன்னொருத்தர் வந்து எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவரோட ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது. அவர் எடுத்துகிட்டு முன்னாடி போனார். திருப்பி வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் பார்த்துட்டு லைட்டாக அப்படியே கண்ணிலே சிரிச்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது திருப்பி அந்த கொஞ்ச நேரத்துலேயே இது எல்லாமே வர்றப்போ பாபா தான் நம்ம கொடுத்துட்டாருல்ல, இனிமேல் எல்லாம் கொடுக்கணும்ட்டு திருப்பி அதை சொல்லிட்டு உனக்குன்னு கொடுக்கணும் இன்னொன்று நினச்சாருன்னா திருப்பி கொடுப்பாரு. அது நமக்கு வந்து கேட்காமலே இவ்வளோ கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ திருப்பி அவர் மேலே அவர் தலையிலேயே இன்னொரு அடுத்த இலை விழுது. இல்லை அடுத்த இலை வந்து என் மேலே விழுந்துச்சு. ஐயா அவர் என்னோட ஹைட்டாக இருப்பார், நான் ஹைட் கம்மி தானே. அவர் பார்த்துட்டாரு, எல்லாம் விழுந்து கீழே விழுந்தது. கீழே விழுறப்ப தான் நான் பார்த்தேன், எங்களுக்கு முன்னாடி 4 லேடிஸும் வந்து தேடுறாங்க, கீழே வந்து விழுறத வந்து எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் இலை என் மேலே விழுந்தது அவங்க எடுக்கவே இல்லை, அவங்களுக்கு தெரியல. அந்த இலையை எடுத்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப் வச்சு, ஏன்னா அது ஒரு சின்ன குறுகிய இடம் தான், அதை எடுத்ததுக்கப்புறம் தான் என்னால் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும், இல்லாட்டி காலில் தான் மிதிச்சு போகிற மாதிரி இருக்கும். உடனே அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்டெப் போக முடியல, அந்த இலையை எடுத்துகிட்டு சரி ஓகே பாபா உனக்கு ஏதோ இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறாராட்டுக்கு, சந்தோஷமாக வச்சுக்க அப்படின்னு அந்த இலையை அவரே எடுத்து என் கையில் கொடுத்துட்டாரு. அப்போ நமக்கு ஒன்று கொடுத்தா கிடைச்சா அந்த ஹாப்பியாக தானே இருக்கும். ஓகேன்ட்டு ஹாப்பியாக வச்சுட்டு அந்த இலையை வந்து நான் ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருந்தேன். அந்த சாய்பாபாவோட டெக்குக்குள்ளேயே அந்த இலையை வச்சு மூடி வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வீட்டில் வந்து ஹீலிங்க்கு வச்சுருக்கேன். அந்த இலையில தான், அந்த இலை வச்ச சாய்பாபா டெக்கில் தான் அடுத்த வாரம் ரீடிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மிராக்கிள்ஸ்லாம் நடந்தது. இன்னொரு இதெல்லாம் வந்து ஈவினிங் நடந்துச்சா. ஈவினிங் நடந்துட்டு அடுத்தது என்ன பண்ணோம், ஏன்னா நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குனால நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் லைனாக சொல்லிட்டு வரணுன்ட்டு. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்றது. ஸோ அந்த உட்கார்ந்த உடனே பிரசாதம் கொடுத்துருவாங்க. பிரசாதம் கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு பூந்தி பேக்கெட் கொடுப்பாங்க. அந்த ஆளுக்கு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம், என்னோடய ஹஸ்பண்டும் நானும் மட்டும்தான் போயிருந்தோம். அங்கே வெளியே வந்து உட்காரணும். அங்கே உட்கார்ந்த உடனே டாக் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஒரு நாய்க்குட்டி குட்டிலாம் இல்லை, ஒரு நார்மலான பெரிய சைஸ் நாய் தான். ஏன்னா பாபா கோயில் எப்படின்னா நாயெல்லாம் வந்து ஈஸியாக உள்ளே போகும். நம்ம லைனில் போயிட்டு இருந்தோம்னா நாயும் சேர்ந்து அந்த லைனில் வரும். நாய்க்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது உள்ளே வர்றது போகிறதுக்கு. ஸோ இது பாபாவோட இது மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே அந்த கோயிலில் வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்த உடனே நாய் வந்துச்சு. நாங்கள் பூந்தி ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டோம். அது வந்து கேட்டது, அது வந்தவுடனே நல்லா பூந்தி கேட்குறதுக்கு தான் வருதுன்னு நல்லாவே தெரிஞ்சுது. அப்புறம் அதுக்கு வந்து பூந்தி போடுறாரு இவர். வந்து சாப்பிட்டது 2 பேக்கெட் இருந்தது. நாங்கள் ஒரு 1/2 பேக்கெட் தான் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறோம். மீதி வந்து அது போட சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டாக், அதோடய ஃப்ரெண்டு டாக் ஆட்டிருக்கு, அது இன்னொன்றும் வந்துருச்சு. 2ம் சாப்பிடுது. 2ம் வந்து அதுக்குள்ளே இருந்து அதை போட
திராட்சை மட்டும் சாப்பிடல, அதுக்கு திராட்சை பிடிக்காது போல். மீதி பூந்தி ஒரு பீஸ் கூட விடல. ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதில் வயிறு ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அது நம்மக்கிட்ட தேடி கேட்டு நம்ம கூடயே உட்காந்து எல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. என்ன இந்த 2 நாள் இங்கே நின்று இவங்க கூட நின்று என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்குன்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டுச்சு. திராட்சையும் முந்திரி மட்டும் அது ஒவ்வொரு பீஸ் இருந்தது, அது சுத்தமாக அது எடுக்கல, பிடிக்காது போல். மீதி எல்லாம் சாப்பிட்ருச்சு சூப்பராக. ஸோ எங்களுக்கும் திருப்தியாக இருந்தது. சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துச்சு. நாங்களும் வந்து அது நீவி கொடுத்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக எழுந்திரிச்சு போனோம். அப்புறம் எந்திரிச்சு போகிறப்ப அங்கே வந்து ஒரு கொடிமரம் இருக்குது பாபா கோயிலில், நல்லா ஹைட்டாக கோல்டன் கலரில் இருக்கும். எப்போவுமே இத்தனை நாள் போனதில் அந்த கொடிமரம் ஃபென்சிங் போட்டு தான் இருக்கும். என்னோடய சின்ன பொண்ணு ஒல்லியாக தான் இருப்பாள். அவள் வந்து அந்த கொடிமரத்தை அப்படியே சந்துக்குள்ளே போந்து அந்த கொடிமரத்தை டச் பண்ணி எங்களை டச் பண்ணுவாள். அந்த பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி அது ஒரு ப்ளே மாதிரி இருக்கும். இந்த தடவை நாங்கள் 2 பேர் தான் போனோம், அவள் வரல. அப்படி கொடிமரம் ஓப்பனாக ஃபஸ்ட் டைம் இருந்தது, அந்த ஃபென்சிங் ஓப்பனாக இருந்தது. ஸோ அது சூப்பரான வைப்ரேஷன். கொடிமரத்தை நல்லா டச் பண்ணி அதை சுற்றி வந்து அதோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் ரொம்ப ஒரு டிவைன் ஃபீலாக இருந்தது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் வந்துட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்துட்டு கொடிமரம்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ரூம் போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் நேரமாக வந்தோம். ஸோ அங்கே வந்து பாபா தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ ஒரு க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை வந்துச்சு. அது ரொம்ப தனியாக தெரிஞ்சது. அந்த இடத்துல நிறைய க்ரௌடு, அந்த பட்டர்ஃப்ளை வந்து தனியாக பக்கத்தில் வர்றது தெரிஞ்சது. நான் அவர்கிட்ட சொன்னேன், பாருங்க ஒரு க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை அழகாக, அதனால பளிச்சுன்னு டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப நோட்டீஸபிளாக இருந்துச்சு. அதனால் இவர்கிட்ட இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை அப்படின்னு. ஸோ அது பார்த்துட்டு அங்கே எதுக்காக போனோம் அப்படின்னா, பாபாவோட படம் ஃபோட்டோ வாங்குறதுக்கும் ஒரு ஸ்டாச்சு வாங்கணுன்ற ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக போனோம். கரெக்டாக இந்த ஸ்டாச்சு தான், இது புது ஸ்டாச்சு தான். ஸோ இந்த ஸ்டாச்சு பாபாட்ட போய் அங்கே வாங்குறப்போ அது அந்த கோயிலுக்கு உள்ளேயே இருக்கிற இடம். கரெக்டாக அந்த க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை வந்துச்சு. போன உடனே பெருசாலாம் ரொம்ப நாள்லாம் செலக்ட் பண்ணல, கண்ணில் பட்டவுனே வாங்குற மாதிரி பளிச்சுன்னு டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டோம். 2 நிமிஷம் தான் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தோன்னே அவரோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருந்தது, நல்ல ஒரு ஸ்மைலிங், நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கான ஃபேஸாக இருந்துச்சு. உடனே எடுத்துட்டோம். ஸோ அதை எடுத்துட்டு திருப்பி வர்றப்போ எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ வெளியே போகணும் கோயிலேருந்து. அங்கே வர்றப்போ திருப்பி அதே பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. நான் இப்படின்னு கண்ணிட்ட வர மாதிரி இப்படின்னு நகர்ற அளவுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் வந்துச்சு. நாங்கள் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போயிட்டோம். அந்த பட்டர்ஃப்ளைலாம் சுற்றி நம்மளை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அது அந்த பக்கம் போயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். யாருன்னே தெரில. ஒருத்தவங்க வந்து ஒரு மிடில் ஏஜில் தான் இருப்பாங்க, ஒரு 30+ ஏஜில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சும்மா நிறுத்தி முன்னாடி போய் என்கிட்ட மேடம் பட்டர்ஃப்ளை பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னு ஹிந்தியில் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. யாரும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரியாதவங்கக்கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இப்படிலாம் பேசிட்டு போக மாட்டோம்ல. ஸோ அவர் வந்து அப்படி சொன்ன அந்த ஒரு இதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மிராக்கிளாக ஃபீல் ஆச்சு. பட்டர்ஃப்ளை போகுதுன்ட்டு எல்லாம் தெரியுது. அவர் வந்து சொல்லிட்டு போனது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜ் தான். அந்த 1 டே ட்ரிப்பில் நிறைய மிராக்கிள்ஸ், நிறைய ஹாப்பினஸ், அது எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் தேங்க்யூ சொன்ன போனப்பவே அவர் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்குது நமக்குன்னா. போய் வேண்டி கேட்டு போகிறோம், ட்ரூவாக மனசில் இருந்து போகிறோம் அப்படின்னா கொடுப்பாரு. கொடுக்காம போக வாய்ப்பே இல்லை அப்படின்றத வந்து எல்லாத்துக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கி உங்களோட மிராக்கிள்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களோட மிராக்கிள்ஸை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த மந்த்துக்கு என்ன ரீடிங் பாபா கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான மே மந்த்துக்கு உண்டான மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் இது. உங்களோட கவலைகளும் சரி, பயமும் சரி, ஒரு ஹர்ட்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் நடந்த விஷயங்களும் சரி, உங்களுக்குள்ள பொறாமைகளும் சரி, சில இடத்துல
ஒரு மனிதன்னு பிறந்தால் அந்த பொறாமையும் கூட சேர்ந்து வர்றது தான். சில இடத்துல சில மக்களுக்கு மேலே உங்களுக்கு சில பொறாமை குணம் வந்து ஏற்பட்டு அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நோய் மாதிரி உருவாயிட்ருக்கு. ஸோ அந்த பொறாமை, உங்களோட ஹர்ட், உங்களோட கோவம், உங்களோட பயம், உங்களோட கவலை எல்லாத்தையுமே பாபாவோட துணியில் போய் சேர்த்திடுங்க. அதாவது துணினா அங்கே பாபாவோட எந்த டெம்பிளுக்கு போனாலுமே அவரோட இது எரிஞ்சிட்டே இருக்கும்ல, அந்த கட்டை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, அதை தான் துணின்னு சொல்லுவோம். ஒரு தீ எரிஞ்சிட்டே இருக்கும்ல, அந்த இடத்துல போய் நின்று இது எல்லாமே என்கிட்ட இருந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்ற ஒரு சின்ன வழிபாடை வந்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நோயாக உங்கள் உடம்புல வந்து உருவாகுது ரொம்ப நாளாக கூட இருக்கனால. இது நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுனால என்ன ரிசல்ட் இன்னொன்று கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக சில மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்ருக்கு, ரிப்பீட்டடாக சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் வந்து பிரேக் ஆகும். அதாவது எனக்கு வந்து லவ்வே செட் ஆக மாட்டேங்குது, நான் லவ் பண்ணுறேன், அது பிரேக் ஆகுது, பிரேக்கப் ஆகிடுது, கூட இருக்க மாட்டேன்றாங்க, பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்றதா இருக்கலாம். அடிக்கடி ஒரு கடன் பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிகிட்டே இருக்கலாம். அடிக்கடி சிலர் ஏமாற்றுறவங்க உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஏதாவது பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறது, பொய் பேசுகிறது, இந்த மாதிரி அந்த ரிப்பீட்டடான சைக்கிள் பிரேக் ஆகிறதுக்கு இது வந்து இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது ரிப்பீட் ஆகாது. சில லைஃப் லெசன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. எப்போ அந்த லெசன் வந்து உங்களோட வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் இது ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். அது புரியாத வரைக்கும் இது வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வந்து 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 போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சில இடத்துல சிலர் கூட பேச வேண்டான்னு நினச்சிட்டிங்கன்னா பேசாதீங்க, தப்பே கிடையாது. உங்களோட மனசை பெட்டராக வச்சுக்கிறதுக்கு சிலரோட ஃப்ரெண்ட்ஷிப்போ சிலரோட ரிலேஷன்ஷிப்போ வேண்டாம், இவங்க நம்மளோட ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களோட வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணி விட்ருங்கவங்க, அவங்கள வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. அதை வந்து உங்களோட இதில் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இந்த மந்த் வந்து நம்பர் 3 ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்பர் 3 வந்து குருவோட நம்பர், பாபாவே வந்து ஒரு குரு தான். ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். சில முக்கியமான விஷயம்லாம் பண்ணுறப்ப அந்த 3ன்ற நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்பர் 3 வந்து ஒரு பேப்பரில் எழுதி பாபாவோட காலில் வச்சோ இல்லை உங்களோட வீட்டில் பாபாவோட படம் இருந்ததுன்னா அங்கே வச்சோ அந்த இடத்துல வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்து அந்த 3 வந்து உங்களோட பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, பர்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இது போகிற பக்கம் உங்களுக்கு மெயினாக பண ரீதியான விஷயங்களில் இன்னும் பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கக்கூடிய இருக்கும். உங்களுக்கு இந்த மந்த்து நல்ல குட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்குறது, அவங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு ரொம்ப நாள் பிடிச்ச விஷயத்த இந்த டைம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறது. ஸோ ஒரு நல்ல மெமரிஸ் வந்து இந்த மந்த் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களோட பாஸ்டில் நடந்த சில அப்செட்டான விஷயங்கள்லாம் இந்த மெமரிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதுக்குண்டான பிளெஸ்ஸிங்ஸ் இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க, நீங்கள் ஒரு யூனிக் பர்சன். பாபா உங்களை ரொம்ப ஒரு யூனிக் குவாலிட்டிஸோடு உருவாக்கியிருக்கிறாரு. உங்களோட யூனிக்னஸ் வந்து வேறு யார்ட்டையுமே இருக்காது. நீங்கள் வந்து யாரையுமே உங்களோட போட்டி பொறாமையாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்களே ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டே நீங்கள் தான். உங்களுக்கு வந்து வேறு யாரும் போட்டி போட்டு பக்கத்தில் வர்றதுக்கு கூட அந்த குவாலிட்டியில் இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் பர்சன். யாரு கூடயும் நீங்கள் கம்பேர் உங்களை எப்போவுமே பண்ணாதீங்க. இது இந்த மந்தோட ரீடிங் இல்லை, இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். எப்போவும் யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு யூனிக் பர்சன். உங்களால் மட்டுமே சில விஷயத்த பண்ண முடியும், உங்களை மாதிரி வேறு யாருனாலையும் பண்ண முடியாது. அதனால் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களோட வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு பாபாவுக்கு நன்றி சொல்லி நீங்கள் அடுத்த லெவலில் உங்களை எப்படி இம்ப்ரூவ் ஆகிக்கிறதுன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப கிரேட் ஆன்சராக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப
டூ குட்டாக நான் எல்லாருக்கும் நல்லவளாக இருக்கணும், நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல நியாயமாக இருக்க வேண்டியதும் அவசியம். ஸோ சில நேரங்களில் உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப பியூராக இருக்கனால ஈஸியாக உங்களை வந்து ஏமாற்றுவாங்க, ஈஸியாக உங்கள்கிட்ட வந்து போய் பேசுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்க போய் பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படுமே நான் திருப்பி எதுவும் பேசலை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டூ குட்டாக இருக்க வேணாம். எது நியாயமோ அப்படி இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். யாரையும் உங்களை ஏமாற்ற விட்டுறாதீங்க, நியாயமாக இருங்க. அது வந்து உங்களுக்கு திருப்பி இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, உங்களை யாரும் ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பாயிண்ட்டாக இந்த இடத்துல இருக்கும். உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. அதுக்கு மேலே உங்களோட மைண்ட் பாடி சோல் எல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்குவீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு மீ டைம் வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. அது உங்களை நீங்கள் க்ரோத் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய சான்சஸ் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படியே மாறி போய் அந்த பிஸ்னஸில் நல்ல டைம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. உங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ரொம்ப லாங் டைமில் இல்லாமல் போகிறாங்க, வேலையாட்களோட பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் மாறி உங்கள் கூட யார் வந்து சேர்றாங்களோ அவங்க உங்கள் கூடயே லாங் டைமில் இருப்பாங்க. உங்களோட வேலையில் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலையில் இருக்கீங்க, அடிக்கடி அந்த வேலை மாறுற மாதிரியே இருக்குது, ஒரு இடத்துல லாங் டைமில் இருக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு செக்யூர்டான ஃபீல்டில் லாங் டைமில் உங்களோட வேலை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க சில விஷயத்த தள்ளி போட வேணாம், ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுங்கள், பயப்பட வேணாம். சில விஷயம் ஐயோ இதெல்லாம் எப்போ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பய உணர்வும் சில ஹெசிடேஷன்ஸும் அந்த ஒரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறத ரொம்பவே தடுக்குது. அதனால இந்த பய உணர்வை நகர்த்திட்டு போய் ஃபேஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் டைரெக்டாக இதை நம்ம பண்ணிடணும், இதை இவங்கக்கிட்ட கேட்கணுமா கேட்டுறணும், இதை நான் செஞ்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. பயந்து தயங்க வேண்டாம் எதுக்கும். இந்த ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் போகிறப்பவே பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அங்கே இருக்குது, உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் கேட்ட விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாருன்னா காமதேனு வடிவத்தில் கொடுக்குறாரு. உங்களுக்கு கேட்டதெல்லாம் நடக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கறது வந்து காமதேனு. அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கிடைச்ச விஷயத்த சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் டைம், குட் நியூஸஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து அந்த செலிப்ரேஷன் டைமை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. உங்களோட இந்த மந்த்துக்கு வந்து உங்களுக்கு சில மேஜிக்கெல்லாம் பார்ப்பீங்க. அந்த மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ்லாம் பாபாவை நினச்சி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் ஆன்சர்ஸ் வந்து இந்த மந்த்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சில விஷயம் வந்து பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பிரதிபலிக்கிறத பார்ப்பீங்க. அந்த என்னென்ன விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லலை, இருக்கும். இந்த மந்த்து உங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட தாட்ஸ் சூப்பராக இருக்கும். உங்களோட வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட நீங்கள் சொல்கிற பேச்சு, இப்போ வந்து நீங்கள் ஒரு பேச்சாளராக மட்டும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண்ணிமைக்காமல் நீங்கள் சொல்கிறத வந்து உட்காந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு உங்களோட வார்த்தைகள் ரொம்ப தன்மையாக, ரொம்ப இதமாக, அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசஸ் கொடுக்கறது, அடுத்தவங்களை கைட் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறது, எல்லாத்துலேயுமே உங்களோட வார்த்தைகளும் இந்த மந்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த மந்த்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இந்த 3 விஷயத்த நீங்கள் வந்து இவ்வளோ உங்களை அறியாமலே நீங்கள் இவ்வளோ நல்லதாக பண்ணுறனால இந்த 3 விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் லைஃப்பில் ரொம்ப நல்லதாக கிடைக்கும். அது இமீடியட்டாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு சூனர் டைம்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழித்து இப்போ பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எல்லா பலனையும் அந்த ஃப்ரூட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி தான் இருக்குது. அந்த மேஜிக்கெல்லாம் உருவாகக்கூடிய டைம்
டைம் பீரியட் வந்து இந்த மாதம் இருக்குது. நல்ல ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. சில இடத்துல தயங்காமல் டிலே பண்ணாமல் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப தான் அதுக்குண்டான ஆன்சரை எடுப்பீங்க. அதிக நேரம் ஒரு பக்கம் உட்காந்துட்டே இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பாடி மூமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களோட தாட்ஸோட மூமெண்ட்ஸ் ரொம்ப பெட்டராக ரிதமிக்காக உங்களோட பாடியோடு சேர்ந்து அலைன் ஆகும். ஸோ இதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் டாரட் ரீடிங்கில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.